கடக ராசிக்கு சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில கடக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடகராசிக்காரங்க ஏற்கனவே 4-5 வருடங்களாகவே மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஒண்ணு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில ஏதாவது ஒரு பாதிப்புகள், எங்க போனாலும் ஏதோ ஒரு சரியான அமைப்பு ஏற்படல அப்படின்னு சொல்றது. பொருளாதார ரீதியாகவும் சரி, பண விஷயத்திலையும் சரி, அதாவது குடும்ப மரியாதையில எல்லா விஷயங்கள்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்குங்க சார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் சனி பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வராரு. அதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல நல்ல வெற்றிகள்லாம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. நீங்க இந்த கடகராசிக்காரங்க இந்த 5 வருஷம் நீங்க இழந்ததை எல்லாம் இனி பிடிச்சிடலாம் உங்களுக்கு. அதனால நீங்க தைரியமா இருங்க. இனி நடக்கக்கூடிய இந்த 2.5 வருடம் உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. நீங்க ஒவ்வொரு முயற்சியும் இனி உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா பாக்கியத்துல சனி இருக்கிறது மிக ஒரு அற்புதமான விஷயம். இந்த 2.5 வருடத்துல நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆகவே இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்குள்ள உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க கண்டிப்பாக உங்களோட உழைப்பும் திட்டமிடலும் எண்ணங்களும் சரியாக வைத்து கொண்டு ஒர்க் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த டைம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான டைம். இந்த 2.5 வருஷம் சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்துல இருக்கக்குள்ள நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்க சேஃப்டி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் உருவாக்கி தருவார். ஆகவே இந்த வருஷம் மிகவும் ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. அதே மாதிரி மாணவர்கள், தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கூட அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் இந்த வருஷம் கிடைக்கும். அவங்க மிகப்பெரிய காலேஜ் எல்லாம் போய் சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா, இல்ல வேற ஒர்க் போறவங்களுக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பணம், புகழ், பதவி, செல்வங்கிற விஷயம் கண்டிப்பா அவங்கள தேடி வரும். ஏன்னா இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி நல்ல ஒரு எல்லா இடத்திலும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் கும்பகோணம் அருகே உள்ள கற்கடகேஸ்வரர் ஆலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில எல்லாம் வெற்றிகள்